பராக் ஒபாமாவும் அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமாவும் கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற பாயிண்ட். இதை நான் ஒரு 5 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். முதல்ல பார்த்திங்கன்னா எப்படி பராக் ஒபாமா அவருடைய மனைவி கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இரண்டாவது, பிடன் எதனால் இந்த ரேஸ்லேருந்து வெளியே வந்தார். மூணாவது, கமலா ஹாரிஸ் வந்ததுனால ட்ரம்ப்புக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா. நான்காவது, ட்ரம்ப்புக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு, அந்த அசாசினேஷன், அதை பற்றிய சில செய்திகள். கடைசியாக ஒரு அதிரடியான ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ட்ரம்ப்புடைய பாலிசிஸ் அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும். இதுதாங்க நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். மிக முக்கியமாக கவனமாக கேளுங்க. நம்மளுடைய சேனல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸ் ஆர் எந்த விதமான நியூஸ்லேருந்தும் மோட்டிவேஷன் எடுத்து அது மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய யூடியூப் இன்பாக்ஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராக் ஒபாமாவும் அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமாவும் கமலா ஹாரிஸுக்கு யுனானிமஸாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பலவிதமான டெமோக்ராட்ஸ் அவங்களுடைய சைடில் பல நபர்கள் டெமோக்ராட்டிக் சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, பிஸ்னஸ்மேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஃபார்மர் ஃபினான்ஷியல் பீப்புள் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட்லேருந்து இவர் பிடனே அவருடைய நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டார். ஸோ அதுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டார்னு சொல்லும்போது அதுக்கு வெறும்னா அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அவர் அவருடைய செல்வாக்கினால் நிறைய பேருடைய சப்போர்ட்டை கேதர் பண்ணோம். அது பண்ணிகிட்ருக்காரு கமலா ஹாரிஸ். அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இது வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த மிக முக்கியமான பாயிண்ட், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், ட்ரெண்டிங் நியூஸில் இருக்கிற விஷயம். இதுக்கு முன்னதாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிடன் ஸ்டெப் டவுன் பண்ணார். ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணாருன்னு நான் சொல்லும்போது பிடன் எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, அந்த ட்ரம்ப்புக்கும் பிடனுக்கும் ஒரு டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் வயதின் காரணமாக பிடனால் அதை கோப்ப பண்ண முடியல. அவர் சில பச்சையாக சொல்லணும்னா நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி உளறிட்டார். ஸோ ட்ரம்ப் அதை நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் க்ளீனாக ஜட்ஜுக்கிட்ட அவர் கடைசியாக என்ன பேசினாருன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே பாருங்கள் இந்த கிளிப். And I'm going to continue to move until we get the total ban on the total initiative relative to what we're going to do with more border patrol and more asylum officers. President Trump? I really don't know what he said at the end of that sentence. I don't think he knows what he said either. Look. தெரியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தன. ஸோ பிடன் இப்போது ரேஸ்லேருந்து வெளியே வந்துட்டாருங்கிறது ஒரு சின்ன நியூஸாக இருந்தாலும், அவர் எப்படி வந்தாருங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவர் என்னதான் நம்ம 81 இயர்ஸில் ரீஎலெக்ஷன் சீக் பண்ணுற முதல் பிரசிடென்ட்னு சொன்னாலும், அவருக்கு வயதின் காரணமாக வயதின் கோளாறுகள் இருந்தனன்னு தான் சொல்லலாம். நடக்கிறதுலேருந்து பலவிதமான மறதியிலேருந்து அவரால் என்ன இதுன்னு ரீகலெக்ட் பண்ணி பேச முடியாத அந்த ஷார்ப்னஸ் போயிட்டு இருக்கிற ஒரு நபராக இருந்தார். ஸோ அதனால் வெளியில் நம்ம என்ன தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் இருப்பேன், நான் தான் ரீஎலெக்ஷனில் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க பார்ட்டிக்குள்ளேயே பயங்கர ப்ரெஷர் டெவலப் ஆச்சு. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்தாங்க. நிக்கி ஹேலிலேருந்து பல நபர்கள் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபைனலாக இல்லை, நான் இளம் வயது உள்ளவர்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விலகிறேன், எனக்கு அடுத்த கமலா ஹாரிஸை நான் நாமினியாக அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரெஷரில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு விட்டதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதான் பிடனுடைய எக்ஸிட் ஃப்ரம் திஸ் பிரசிடென்ஷியல் போல். இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ட்ரம்ப்புக்கு இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா. இப்போ பிடன் இருக்கும்போது அவர் பயங்கர அட்வான்டேஜான பாயிண்டில் இருந்தார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், வயது காரணமாக பிடன் தள்ளாடும் பொழுது இவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 3 வயசு கம்மியாக தான் இருந்தார். ஆனால் இவருடைய
மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தெல்லாம் வந்து பயங்கர ஃபிட்டாக இருந்தது. நிறைய இதில் அவரே சொல்லியிருக்காரு, நான் கோல்ஃப் விளையாடும்போது பயங்கர ஷார்ப்பாக டார்கெட் அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி விடனால் அடிக்க முடியுமான்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இப்போது பார்த்தோன்னா கமலா ஹாரிஸ் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கிறத உடனே வந்து ட்ரம்ப் அவருடைய ஓன் டிப்ளமசியில் அடித்து ஒரே உடைச்சார். கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சிடுச்சுப்பா. எனக்கு வந்து பிடனாவது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாரு, கமலா ஹாரிஸ் எல்லாம் நான் தூக்கி சாப்பிட்டுருவேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதையும் நீங்க பார்க்கலாம். Mr. Biden dropped out of the race. 3 days ago we officially defeated the worst president in the history of our country. The former president also shifting focus to the Democrats' new de facto nominee, Vice President Harris. Kamala, you're fired. Get out of here. Trying to tie her to Biden policies on immigration and inflation. Lion Kamala Harris has been the ultra-liberal driving force behind every single Biden catastrophe. இது இந்த மாதிரி சில விஷயங்களில் இப்போ அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு பார்க்கும்போது மிக்சட் இதாக தான் சொல்ல முடியும். ஆஸ் ஆஃப் நவ் அவங்க கமலா ஹாரிஸுடைய ஒரு ரேட்டிங் அவங்க ஜாயின் பண்ணி பிரசிடென்ஷியல் இது அனௌன்ஸ்மெண்ட் ஆன உடனே 44% ஓட்ஸ் கமலா ஹாரிஸுக்கு இருந்தது, 42% வந்து ட்ரம்ப்புக்கு இருந்தது. பட் இது வந்து நீடிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா ஈவன் ரிப்பப்ளிகன் சைட்லேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னதான் நீங்கள் கமலா ஹாரிஸ் இப்போது வந்து டாமினேட் பண்ணுறதா மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து அவங்க வந்திருக்காங்கங்கிறத மீடியா ஹைப்னால வந்த ஒரு விஷயம். கன்சிஸ்டன்சி இருக்குமாங்கிறது பயங்கர டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி ரிப்பப்ளிக் தரப்பில் தெரிவித்தாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்றது. அடுத்த இது தொடர்பான அடுத்த செய்தி என்ன நான் சொல்ல நினச்சேன் அப்படின்னா, ட்ரம்ப்புடைய அசாசினேஷன் பிட். ட்ரம்ப்புடைய அசாசினேஷனில் பல விதமான ஸ்டோரிஸ் நிலவுதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் இருக்குங்கிறது நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் நேரடியாக நம்ம அந்த இதை பார்க்கும்போது இது வந்து திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு செயலாக தான் கருதப்படுகிறதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி அவர் வந்து அதை நல்லாவே யூஸும் பண்ணியிருக்காரு. அவர் பேசிகிட்டே இருந்திருக்காரு. சடனாக இந்த ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு. அந்த ஷூட் அவுட்டில் தப்பிச்சு அவருடைய காதில் புல்லட் பட்டதுனால அவர் லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டார். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் மண்டையில் போய் நான் இந்நேரத்துக்கு அமெரிக்காவிலே இருந்திருக்க மாட்டேன்ற மாதிரி ட்ரம்ப்பும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப்புடைய அந்த ஒரு அசாசினேஷன் பிட்டுங்கிறது வந்து அட்வான்டேஜ் ட்ரம்ப்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு அவருடைய இது அது ஒரு 50% இருந்தாலும் இன்னொரு 50% என்ன சொல்லலாம்னா, அந்த ஷூட் ஆன அந்த க்ஷணமே அவர் வந்து கையை தூக்கி அமெரிக்கா இஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிய விஷயம் ரெண்டு விஷயத்தை காட்டுது. ஒன்று அவர் கெத்தான ஆள் அப்படின்றத சொல்லலாம், இன்னொரு விஷயம் இது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டான்ற மாதிரி சொல்லலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி அவங்க வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்த மாதிரி மக்களுடைய ஒரு பார்வை தெரிகிறது. இது வந்து பிளான்டு பிடன் சைடில் டெமோக்ராட்டிக் சைடில் ஏதாவது நீங்கள் இது பண்ணுறங்க நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணி ரூம் போட்டு பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கா, இல்லை நிஜமாகவே வந்து அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு 1 or 2 minutes பிஃபோரே வந்து செக்யூரிட்டி பர்சனல் பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் நகருங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ இது செட்டப்பா இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச பேசாமல் இருந்தாங்களா எப்படிங்கிறது ரொம்ப காலத்தின் ஒரு பதிலாகத்தான் இருக்க வேண்டும்ன்றது தான் என்னுடைய பார்வை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்தியன் மீடியாவில் கூட கவர் பண்ணாங்க. அதாவது ஜெகநாத் யாத்திரை போன வாரம் நடந்தது. அந்த போன வாரம் நடந்த ஜெகநாத் யாத்திரையை ஒட்டி தான் இந்த ஒரு சம்பவம் யூஎஸில் நடந்தது. முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய இந்த இஸ்கான் மூலமாக ரத யாத்திரை வந்து யூஎஸில் பண்ணுவாங்க. அதுக்கு ரதங்கள் பண்ணுறதுக்கு இடம் தேவைன்னு கேட்டபோது ட்ரம்ப் தன்னுடைய ரயில் யார்டை வந்து கொடுத்ததாகவும் அது வந்து அதனால் அவங்க வந்து தேரை கட்டிக்க முடிஞ்சதாகவும் அந்த ஒரு இதுதான் வந்து காடுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இந்தியன் மீடியாவில் போட்டிருந்தாங்க. இதையே ட்ரம்ப் வந்து it is divine work அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். Kristen, we are hearing from the former president just in the last couple of minutes since we've been speaking here. What's he saying? Willie, you're right. He's been posting on his Truth Social account. Here's his latest post. It came in just moments ago. Thank you to everyone for your thoughts and prayers yesterday. It was God alone, he said, who prevented the unthinkable from happening. இதில் நம்ம இன்னொரு பார்வை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியன் இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கே நிறைய யூஎஸில் வந்து இந்தியன்
பீப்புள் ஹவ் செட்டில்டு இன் யூஎஸ். நிறைய பாப்புலேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஓட் பேங்கை டார்கெட் பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே டிவினிட்டின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதையெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஃபைனலாக ஒன்று சொன்னாங்களே பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த டிவினிட்டியை கவர் பண்ணி மேலே அந்த ஃபோட்டோவை பாருங்கப்பா. அவர் கையை அப்படி தூக்கும்போது அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிளேட் இருக்கிறதா, ஒரு சாசர் இருக்கிறதா தெரியல. யூஎஃப்ஓவுடைய ஒர்க்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி உலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலில் ஒரு காது சுத்தலா அப்படின்ற மாதிரியே பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இது நிஜமாகவே அப்படி நடந்திருந்தாலும் அமெரிக்கா ஏரியா 51 இருக்கிற இடம் சொல்ல முடியும். நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு விட்டுருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளவும் நடந்த பிறகு ட்ரம்ப் ஜெயிப்பாரா அல்லது கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாரா? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.